உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை கவனிப்பீர்களாக. இங்கே கொஞ்சம் கவனம், அங்கே கொஞ்சம் கவனம் இல்லாமல் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்போமாக. ஏன்னா அதில் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது பரிசுத்தாவியின் நிறைவு நமக்கு இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போதுன்னு நான் சொல்கிறேன், நம்ம கீழ்ப்படிச்சிருக்கோமா இல்லைன்னு நம்ம இருதயத்துக்கு தெரியும். நம்முடைய இருதயம் தான் எல்லாத்துக்கும் ஒரு மீட்டர் மாதிரி ரீட் பண்ணுது. நான் உங்களுக்கு இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இதில் 2 விஷயத்தை கவனிக்கணும். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள், அதாவது இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். 2வது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். யாருக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்தாராம்? தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. இந்த கீழ்ப்படிதல் இருக்கா இல்லைங்கிறது நம்முடைய இருதயத்துக்குள்ளே தெரியுது. கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்னு தெரியுது. இந்தந்த விஷயத்தில் நம்ம கீழ்ப்படியலை, ஒழுங்காகலை, அதுவும் தெரிகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தந்த பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, ரெசிடென்ட் ஸ்பிரிட் உள்ளே தங்கி இருக்கிறார். ஆனால் அபிஷேகங்கிறது வேற. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம், இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அது பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறவர். இயேசு யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால தான் மேசியான்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை கிரேக்க மொழியில் கிறிஸ்துன்னு சொல்கிறோம். அப்போ கிறிஸ்துனாலும் மேசியானாலும் ஒன்று தான். என்னடா ஆனால் கேட்டால் அபிஷேகம் பெற்றவர். அப்போ இயேசு பூமியில் வந்தபோது அபிஷேகத்தை பெற்று தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிவிலே அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற வேலையை நிறைவேற்றினார். அப்போ அபிஷேகம் பெற்றதுனால அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஜெயமாக நடத்த முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே என்னவா, நாம் அதாவது இந்த பேதுருவே கூட அந்த இயேசுவை பிடிக்க வந்தப்போ ஓடி போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம், சபித்தான், சத்தியம் பண்ணேன் அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே, பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கினவுடனே கதையே வேறு. யாருக்கு பயந்து ஓடினானோ அவர்களிடத்திலேயே அவன் கேட்குறான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா, எது சரின்னு நீங்களே சொல்லுங்கள். அப்படி அவ்வளோ தைரியமாக வர்றான் பாருங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அங்கே சாட்சி வழங்குகிறது. இங்கே இப்போ நம்ம வாசித்தோம்,
தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்போ நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுக்கு முக்கியமான ஒரு அம்சம் நம்முடைய இருதயத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்துருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறது. அப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தால் பரிசுத்த ஆவி வர்றாரு. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளிருந்து அநேக காரியங்களை செய்து சாட்சியிடுவாராம். பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியானா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, இதை கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஆதாம் பாவம் செய்த போது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தாங்களே. ஆதாம் பாவம் செய்த போது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாவே அப்போ தேவன் போயிட்டதா, தேவனுக்கும் அவன் மனுஷனுக்கும் ஒரு இடையில வித்தியாசம் வந்துருச்சு, பிரிவினை உண்டாயிருச்சு. அப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வருவார், நம்ம பிடிக்கலைன்னா போயிடுவார். சவுல் ராஜா கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். ஆனால் அவன் கீழ்ப்படியாமே போய் கிடந்ததுனால அவனுக்கு பதிலாக தாவீதை தெரிந்து கொண்டு வந்தார். சவுல் மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினாராம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தாவீது மேலே வந்தார்னு வேற எழுதியிருக்கு. அப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால பலன் அடைந்த அன்னைக்கு அவன் கோலியாத்தை ஜெயிக்கிறான். அதெல்லாம் பாருங்கள், அற்புதமான. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகின்றன. இன்றைக்கு ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இஸ்ரவேலர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அங்கே போய் எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் அனுபவிச்சிட்டாங்க. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அங்கே போய் பாபிலோனுக்கு சிறையிருப்பில் போனாங்க, அது ரொம்ப அங்கே பாடுபட்டுட்டாங்க, அப்படி சொல்லி நான் அவங்கள திருப்பி கூட்டி வர்றேன்னு சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்கிறாரு? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இதில் நிறையா விஷயங்கள் கவனிக்கணும். கர்த்தர் வர்றாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அதாவது மனம் திரும்பி இருக்கிறாங்க, இப்போ தான் கர்த்தர்ட்ட வர்றாங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள். ஐயோ ஆண்டவரேன்னு மனம் திரும்பி வரும்போது அது சொல்கிறாரு, உன் போர் முடிந்தது என்றும் உன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும். ஏற்கனவே பட்ட பாடுகள்னால உன்னுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அந்த எருசலேம் தன் சகல பாவங்கள் நிமித்தமும் செய்த பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும். ஒரு தண்டனை 6 மாதம்னா இப்போ 1 வருஷம் தண்டனை ஆகி போய் அனுபவிச்சுட்டாங்க. இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறீர்கள் என்று தேவன் அறிவார். அதனால் கர்த்தர் என்று என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்று சொன்னவர் இன்று உங்களுக்கு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆதலால் கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். ஏசாயா 41 8 முதல் 16 வரை வாசிக்கிறேன். அன்றைக்கு அவங்களுக்கு சொன்னது இன்றைக்கி இங்கே நமக்கு பொருந்துதான்னா, ஆமாம், அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் நீங்கள் இங்கே இருக்கிறதுனால அதே வசனங்கள் பொருந்துகின்றன. இந்த பைபிளில் எவ்வளவோ எழுதியிருக்கு. அப்போ இந்த பைபிளில் எழுதியிருக்கிற எந்தெந்த சம்பவங்களுக்கு ஏற்றாற்போல உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்கோ அந்த சம்பவங்கள் படி இங்கே நமக்கு நேரிடும் காரியங்கள் நடக்குங்கிறது தானே. இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்கு? திருஷ்டாந்தங்களாய் எழுதியிருக்கிறது, எடுத்துக்காட்டுகளாய் எழுதியிருக்கிறது. இந்த நிலைமைன்னா இது இப்படித்தான்.
அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுகளாக எழுதியிருக்கிறது. திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது இன்று நமக்கு எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு அங்கே எழுதி வாசிக்கிறோம். இன்றைக்கு மனம் திரும்பி இருக்கிற உங்களுக்கு உன்னுடைய போர் முடிந்தது, உன்னுடைய போராட்டம் முடிந்தது என்றும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசி என்றும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு வருகிறது. அதை சற்று கவனிப்போமாக. ஏசாயா 41:8 முதல், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நம்ம ஆளுக பேரை வச்சு அவர் பேர் வச்சுக்கிட்டாரு. இன்றைக்கும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பெயர் சொல்லி உன்னுடைய தேவன் என்று அவர் சொல்லிக்கிறது இல்லையா, சொல்கிறார்ல. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்தீங்க, அவருடைய பிள்ளையா நீங்கள். இப்போ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னவர் உங்கள் பேர் என்னவோ உன்னுடைய தேவனாக நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். அதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதும் சந்தோஷம். உன்னை நான் தூக்கி அங்கே உன்னதங்களில் உட்கார வச்சுருக்கேங்கிறதும் சந்தோஷம். நீங்கள் பரலோகத்தின் பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பிசாசுடைய கொட்டத்தை அடக்கிறவர்கள் அங்கே இருக்கிறீங்கன்னு அங்கே வைக்கிறதுல அவருக்கு சந்தோஷம். அதை நினைத்து பாருங்கள். அதைத்தாங்க ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம், கவனிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. இஸ்ரவேல்னா யார், யாக்கோபுன்னா யார்? யாக்கோபு அவன் பேர் எத்தன். ஆனால் இஸ்ரவேல்னா மனுஷனோடும் தேவனோடும் கூட போர் செய்து ஜெயம் பெற்றவன். அதனால தானே இஸ்ரவேல்னு அவருக்கு பேர் வைக்கிறார். யார்? யாக்கோபுடைய பேர் தான் இஸ்ரவேலாக மாறிடுச்சு. என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியை. ஆபிரகாமே எனக்கு சிநேகிதன் வேறு சொல்லிவிட்டார். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, இப்போ சொல்கிறார் கர்த்தர் உங்கள்கிட்ட, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டாராம், வலது கையை பிடிச்சிருக்காரான்னு தெரியுதா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு கையை பிடிச்சிட்டு சொல்கிறாராம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை. பாட்டெல்லாம் இருக்குதாங்க, செய்துங்க, ஒரு வசனம் இருக்குங்க. நான் உனக்கு உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, அதை பூச்சிங்கிற லெவலில் இருக்கிறானா? இப்போ அன்றைக்கி அநேகர் நம்மளுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அவர் எப்படியெல்லாம் சொல்லிக்கிறார்? உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். இவ்வளவு நாளாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பூச்சி கணக்கில் போய் கடந்து கிடக்கிறேன். இப்போ நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? பெரிய பயங்கரமான எந்திரமாக ஆக்குறேன். போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கோப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். உங்களை அழைச்சாராம், கையை பிடிச்சி கரம் பிடிச்சி அழைச்சாராம், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறாராம்.
அங்கே சத்துருக்கள் இந்த மாதிரிலாம் போட்டு மலைகளை மிதித்து குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாயின்னு சொல்கிறாராம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சொல்லியிருக்கிறார், செய்து முடிப்பார். ஓகே, காட் bless you.